உலகெங்கும் வாழும் தமிழ்குல சொந்தங்களுக்கு, ஆன்மீக ஆர்வலர்களுக்கும் எனது முதல் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். எஸ் மீடியா சோமு யூடியூப் சேனல் வழங்கும் போன தலைப்பில் பார்த்தீங்கன்னா, குலதெய்வம் சாபம் என்ன, எப்படி கண்டுபிடிக்கிறது, அதன் பிறகு அதனுடைய வழியில் நமக்கு ஏற்படக்கூடிய துன்பங்கள், அந்த துன்பங்களுக்கு குலதெய்வ சாப விமோசனம் தரும் பரிகார முறைகளை பற்றி இந்த காணொலியில் உங்களுக்கு சொல்கிறேன்னு சொல்லியிருக்கேன். நான் இந்த காணொலியில் பார்த்தீங்கன்னா, எளிமையான குலதெய்வம் சாப விமோசனம் தரும் பரிகாரங்களை முதல்ல நம்ம பார்க்கலாம். நம்ம குலதெய்வத்தை வழிபாடு செய்வதற்காக நிறைய பணம் இருக்கணுங்கிற அவசியம் கிடையாது. பக்தி இருந்தால் மட்டுமே போதுமானது. அந்த பக்தியில் நாம் செய்யக்கூடிய ஒரு சிறிய வழிபாடு முறைகள் கூட அந்த குலதெய்வம் ஏற்று அந்த குலதெய்வத்தில் ஏற்படுகின்ற தோஷத்திலிருந்து விமோசனம் தரக்கூடிய வழிமுறைகளை பற்றி இப்போ நம்ம பார்க்க போகிறோம். முதல்ல நம்ம குலதெய்வத்துக்கு பல முறை போயிட்டு வருவோம். சில பேர் அமாவாசை அன்னைக்கு போகிறாங்க. சில நேரங்களில் பார்த்திங்கன்னா பௌர்ணமிகள்லேயும் மாதம் மாதம் போகக்கூடியவர்களும் இருக்காங்க. ஆனால் குலதெய்வ வழிபாடுங்கிறது சிறந்த மாதமாகப்படுகிறது பங்குனி மாதம், சித்திரை மாதம், ஆடி மாதம், மாசி மாதம். இந்த 4 மாதங்கள் காலங்காலமாக பெரியவர்கள் சொல்லும்படி நம்ம முன்னோர்களுடைய வழித்தோன்றல இது வழிபாட்டு முறையை செஞ்சிட்ருக்கோம் நம்ம. ஆனாலும் இது அமாவாசை வழிபாடு முறைகள் என்பது நமக்கு காவல் தெய்வங்கள் இருக்கும் ஆலயத்திற்கு சென்று வருவது சிறப்பு. நம்ம சைவ முறைகளில் வழிபாடு முறை செய்கின்றோம் அப்படின்னு சொன்னால் அது பௌர்ணமி முறைங்கிறது சிறப்பு. அது எதுவாக இருந்தாலும், அப்போ அமாவாசை திதியாக இருந்தாலும் பௌர்ணமி திதியாக இருந்தாலும் நம்ம எளிய முறைகளில் வழிபாடு செய்யக்கூடிய முறைகளை மீண்டும் சொல்கிறேன். நான் என்ன பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால், குலதெய்வ ஆலயத்திற்கு அம்மன் இருக்கும் ஆலயத்திற்கு சென்று, அம்மன் இல்லாத ஆலயங்களும் இருக்காது. குலதெய்வங்கிறது தாயார் தான், அது முதல் உரிமை நம்ம கொடுக்கணும். மற்ற ஈதர தெய்வங்களை குலதெய்வங்களை முதல்ல நம்ம பெண் தெய்வத்துக்கு தான் முதல்ல வழிபாடு செய்யணும். மற்ற ஈதர தெய்வ வழிபாடுகள் எல்லாம் அதை அனுசரித்து செய்யக்கூடியது தான். நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, முதல்ல குலதெய்வத்துக்கு செல்லும் பொழுது அம்மனுக்கு பிடித்தது மாதிரி பச்சை கலரோ மஞ்சள் கலரோ சிகப்பு கலர் ஒரு சேரீ ஒன்று வாங்கிக்கிறோம், காட்டன் சேரீன்னு சொல்லி. அந்த காட்டன் சேரீட்டு நம்ம வெத்தலை பாக்கு, பூவு, எலுமிச்சம்பழம், காதால கருவப்பணி, 2 அகல் விளக்கு, நெய் விளக்கு கொண்டுட்டு போய் அந்த சாமியினுடைய சன்னிதானம் முன்ன, அந்த அம்மனுடைய இடத்துல சன்னிதானம் முன்ன நீங்கள் என்ன செய்கிறீங்கன்னா, ஒரு இலையை விரித்து அந்த இலையை விரித்து அதன் மேலே அந்த சேலையை வைத்து, அந்த சேலையில் எலுமிச்சம்பழம், வெத்தலை பாக்கு, 2 கனி பழங்கள் வைத்து, காதால கருவமணி, மஞ்சள், தாலிக்கயிர், குங்குமம் இது அனைத்து வைத்து அதை வைத்து அதில் பார்த்திங்கன்னா எலுமிச்சம்பழத்தை 1 2 கட் பண்ணி அதை சாறு எடுத்துட்டு அது அகல் விளக்கு மாதிரி செய்து அதில் மஞ்சள் தடவி குங்குமம் தடவி அதை நெய்ய வைத்து அதில் நீங்கள் தீபம் போட்டுட்டு வரணும். அப்போ தீபம் போட்டுட்டு அந்த கோரிக்கை, நம்ம என்ன கோரிக்கையை சாமிகிட்ட நம்ம வைக்கிறோமோ, திருமணமாகவில்லை, அவரை குழந்தைகள் இல்லை, வேலை வாய்ப்புகள் தடை, இது போன்ற ஒரு கோரிக்கையினை வைத்து நீங்கள் பார்த்தீங்கன்னா வர பௌர்ணமிக்குள்ளே நீங்கள் என்ன நேர்த்தி கடன்கள் வைத்திருந்தீங்களோ அது கண்டிப்பாக அந்த குலதெய்வத்தில் இருக்கக்கூடிய தெய்வங்கள் உங்களுக்கு தரும் அப்படிங்கிறது ஐதீக உண்மை. அதுதான் எளிய பரிகாரம். நன்றி, வணக்கம்.